ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணி பேசுறேன். நான் வந்து அர்பன் ப்ரோ மூலமா ஏர்னிங் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து ஒன் ஆன் ஒன் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு கிளாஸ்ல 1 ஹவர் கிளாஸ்ல ஒரே ஒரு கிளையண்ட் இல்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இருப்பாரு. அவங்க எல்லாம் இவங்க பரணி ஸ்ரீன்றவங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க, அக்ஷயா ஜெயின்றவங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் கிளாஸ் புக் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே வந்து 10 ஹவர்ஸ் 7,500 rupees, 750 rupees பெர் ஹெட் பெர் ஹவர், 750 rupees பெர் ஹவர் சொல்லி புக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சுச்சின்றவங்க பூனேல இருக்கிறாங்க, தன்ராஜ்ன்றவங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க. ஓகே, பரத்ன்றவர் பெங்களூரு. அது மாதிரி அஜித் குமார் அந்த தத்தாகத் ராஜுங்கன்னா இவங்க சிபிஎஸ்சி மேக்ஸ் என்று படிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒன் ஆன் ஒன். அவங்க பேரண்ட்ஸ் என்ன ரெடி பண்றாங்கன்னா, எனக்கு வந்து நீங்க எவ்வளவு பேமெண்ட் கேட்டாலும் 650 rupees 750 rupees பெர் ஹவர் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, ஆனா என்னோட பொண்ணு அக்ஷயா மட்டும் தான் படிக்கணும் இல்லை அதிக சொல்லியிருக்கிறார். அக்ஷயா மட்டும் தான் அந்த கிளாஸ்ல இருக்கணும்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா. அதனால வந்து அவங்களுக்கு வந்து 750 rupees பெர் ஹெட் சொல்லி அவங்க பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தத்தாகத் ராஜு வந்து அது மாதிரி மேக்ஸ் படிக்கிறாரு நாக்பூர்ல இருந்து. இவங்க பேரண்ட் அதே மாதிரி தான் கற்றுருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்றாங்க, மேக்ஸ் மட்டும் இல்லாம நிறைய வந்து மைக்ரோசாஃப்ட் தான் கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ல இந்த ராமநாதா சென்னை மேக்ஸ், விவேக் நகர் பெங்களூர் மேக்ஸ், கிருஷ்ணா பெங்களூர் மேக்ஸ், தனலட்சுமி நகர் பூனே மேக்ஸ், சாரி ராமநாதா சென்னை எக்ஸல், விவேக் நகர் பெங்களூர் எக்ஸல், கிருஷ்ணா பெங்களூர் எக்ஸல், தனலட்சுமி நகர் பெங்களூர் எக்ஸல். இந்த 4 பேர் என்ன பண்றாங்க, எக்ஸல் தான் படிக்கிறாங்க. தத்தாகத் ராஜு அஜித் குமார் மேக்ஸ் சிபிஎஸ்சி எடுத்துக்கிறாங்க. ஓகே, பரத் எக்ஸல் ஃப்ரம் பெங்களூர், தன்ராஜ் எக்ஸல் ஃப்ரம் பெங்களூர், சுச்சி பூனே எக்ஸல், அக்ஷயா பெங்களூர் எக்ஸல், பரணி பெங்களூர் எக்ஸல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெங்களூர்ல இருந்து எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு கிளியர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. மினிமம் மற்ற சிட்டில இருந்து அவங்க அந்த அளவுக்கு வர்றது இல்லை. இதுக்கு என்ன ரீசன்றது பார்த்தீங்கன்னா, பெங்களூர் வந்து the people are aware about how this Microsoft Excel is helping them to grow. அவங்களோட ப்ரொஃபைல் வந்து growth எப்படி வருதுன்னா, ஒன்று சேலரி growth, இன்னொன்று வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஜாப் கிடைக்கணும். ஓகே, அப்புறம் வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து வேணும்னா ஒரு விஷயம் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க லேர்ன் பண்ணணும். அதுல நிறைய ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் ஸ்கில் தான் எக்ஸல். ஓகே, எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து எல்லா ஸ்கில்லையும் கற்றுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஸ்கில் வந்து எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி சொல்லி கற்றுக்கிறேன். எக்ஸல் ரொம்ப ரொம்ப அதிகமா வேணும், ரிப்போர்ட்டிங் வேணும், எனக்கு எப்படி கிராஃப் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் கேட்கறாங்க இல்லையா. அதனால வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து பெங்களூர் வந்து மட்டும் தான் நிறைய பேர் வராங்க. ஓகே, பூனேல இருந்து ஒரு 2 பேர் மட்டும் தான் என்ன பார்க்கணும். திருச்சின்றவங்க பூனே, தனலட்சுமியோட வந்தவங்க பூனே. ஓகே, மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ராமநாதன் ஒத்துருக்காரு. அது மாதிரி இண்டிவிஜுவலா வந்து நிறைய பேர் வர்றது பெங்களூர்ல இருந்து வராங்க. ஸோ பெங்களூரோட என்விரான்மெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா கூல் பிளேஸ், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி நிறைய அங்கதான் வந்து இருக்கு. இப்போ நிறைய பேர் ஹைதராபாத்தும் போயிட்டாங்க. நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னா எனக்கு எக்ஸல் ஸ்கில் வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க பெங்களூர்ல இருந்து என்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் பேசிஸ்ல வேணும்னா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நம்பர் பாருங்க, ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த நம்பர் என்ன அப்படின்னா, என்னோட பேர் பிரபாகர். பிரபாகர் அப்படின்னு என்னோட பேர். என்னோட மொபைல் நம்பர் தரேன், 9687607468. பேரு பிரபாகர். ஓகே, ஸோ என்னோட இமெயில் ஐடி j16263dp@readismail.com. இந்த மாதிரி வந்து இமெயில் ஐடி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அது மாதிரி சார்ஜஸ் எவ்வளவு, ஒன் ஆன் ஒன்க்கு ₹750 per hour, அப்படி இல்லைன்னா ₹7,500 மினிமம் for 10 classes. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு பார்க்க போறேன். இதை வந்து 7,500 அர்பன் ப்ரோ மூலமா கோச் பண்ணும்போது இவ்வளவு வருது இல்லையா. இதுல 25% அர்பன் ப்ரோ போயிடுது. ஓகே, இதுல 25% அர்பன் ப்ரோ போயிடுதுன்னா 7,500 minus 25% என்ன வருது, இன்ட்டு சொல்லி போட்டோம்னா, சாரி ஒரு கால்குலேஷன்ல வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் சொல்லி செட் ஆகிடுச்சுன்னா அது மாதிரி தான் வரும். 7,500 into 25, 1,875 minus ஆகும். ஓகே, ஸோ இந்த 7,500 minus 1,825, 5,625 நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதும். இது வந்து 10 classes உங்களுக்கு நான் எடுப்பேன். ஓகே, இப்போ முக்கியமா இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸல் நீங்களே கத்துக்கலாம் அப்படின்றத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. மைக்ரோசாஃப்ட்ல போய் நீங்களே கத்துக்கலாம். எக்ஸல் நீங்க டைப் பண்றேன். இப்போ என்ன அது, இந்த மாதிரி ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் ஆஃபீஸ் 2021 ஓப்பன் ஆச்சு. இப்போ அந்த ஸ்டேட்டு பிளாங்க் ஒர்க் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்முலா டியூட்டோரியல் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை வெல்கம் எக்ஸல் ஓப்பன் பண்ணலாம், இல்லை பவர் குவரி டியூட்டோரியல் ஓப்பன் பண்ணலாம், பிவட் டேபிள் டியூட்டோரியல் ஓப்பன் பண்ணலாம், பியாண்ட் பைசார்ட்லாம் ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து டெம்ப்ளேட்ஸ்ல மூலமா பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
வெல்கம் டு எக்ஸல்ன்றதை நார்மலாக எல்லாரும் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா? இது ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி கிரியேட் சொல்லி கொடுக்கும். கிரியேட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகி நிறைய நீங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட டெம்ப்ளேட், மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனியே இந்த டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த கீழே போய் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோன்னு சொல்லி இருக்கு இல்லையா? இந்த பட்டனை கிளிக் பண்ண அதுவே கைடன்ஸ் வந்துட்டு லெட்ஸ் கோன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இங்க இந்த நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்த்து என்ன இதுதான் பண்ணுங்க. இப்போ ஆடிங் எப்படி பண்ற எக்ஸல்ல அதுன்றது இந்த ஷீட்ல இருக்கு. ரெண்டாவது ஸ்கில் அப்படின்றத எப்படி யூஸ் பண்றது, அடுத்து ஸ்பிளிட் அப்படின்றது எப்படி யூஸ் பண்றது, டிரான்ஸ்போர்ட்ஸ்னா எக்ஸல்ல என்ன, ஷார்ட் அண்ட் ஃபில்டர்னா என்ன, டேபிள்ஸ்னா எக்ஸல்ல என்னது எப்படி பண்ணணும், டிராப் டவுன்ஸ் எப்படி நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது எக்ஸல்ல, அனலைஸ் எப்படி பண்ற டேட்டாவை, ஒரு டேட்டா கொடுத்தாங்கன்னா என்னென்ன அனலைஸ் பண்ணலாம், சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, ஓகே, அப்புறம் பிவட் டேபிள் எப்படி பாக்குறது அப்படின்னு போட்டு அப்புறம் லேர்ன் மோர் போட்டு இந்த டீட்டெயிலாம் நீங்க வந்து எதுல இருந்து பாத்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு போட்டுருந்தீங்க அதுல போய் பாருங்க. ரைட், அதே மாதிரி வந்து அடுத்து பாருங்க வெல்கம் டெக்ஸ்டைல் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்முலா டியூட்டல் ஒன்று இருக்கு. இந்த ஃபார்முலா டியூட்டல் இதே மாதிரி கிரியேட் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் கம்பெனி அவங்களே கொடுத்துருக்க டெம்ப்ளேட் இந்த ஸ்டார்ட் சொல்லி போட்டு பேசிக் அப்படின்னு போட்டுருக்கு. பேசிக்ஸ்னா எப்படி ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றது. அடுத்து இன்ட்ரோடக்ஷன் டு ஃபங்க்ஷன்ஸ், பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸல்ல வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபார்முலா கிரியேட் பண்றதுக்கு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே போய் அப்படியே லோடு மோர் போட்டீங்கன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சம் ஃபங்க்ஷன் நிறைய டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஆவரேஜ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது, மினிமம் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது, டேட் அண்ட் டைம் எப்படி இந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது, ஜாயினிங் டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் எப்படி பண்றது, இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் யூஸ் பண்ணி எப்படி ஃபார்முலா பண்றது, VLOOKUP நிறைய வேர்ல்டுல வந்து 99% பீப்புள் நோஸ் ஆர் தே வாண்ட் டு யூஸ் இட். ஓகே, VLOOKUP ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு போல இப்ப நிறைய வந்து இப்ப XLOOKUP யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸ், ஓகே, கிராஸ் வருது அந்த மாதிரி அந்த XLOOKUP எப்படி யூஸ் பண்றது, கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் விசார்ட். பிஃபோர் திஸ் கண்டிஷனல் ஃபங்க்ஷன் சம் ஆல்ரெடி தெரியும் நமக்கு. சம் இஃப்னா கண்டிஷனல், அதாவது ஒரு கண்டிஷன் பேஸ் இஃப் இந்த மாதிரி இருந்ததுன்னா சம் பண்ணது அப்படின்னா அதெல்லாம் டீட்டெயிலாக நீங்க நிறைய கற்றுக்கணும். 1-on-1 கிளாஸ் வந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி 5675 ருபீஸ் பேமெண்ட் பண்ண சொன்னேன் இல்லையா? என்ன சொன்ன ஆக்சுவலாக பாருங்க, நான் வந்து 7500 ருபீஸ் ஒரு 10 கிளாஸுக்கு வாங்கிட்டு இருக்கிறேன். இதுல 25% வந்து அர்பன் ப்ரோ காஸ்ட் போயிடுது. நீங்க டைரக்டா எனக்கு வந்தீங்கன்னா இந்த 25% வந்து காஸ்ட் வந்து மைனஸ் பண்ணிடலாம். எப்படின்னா 7500 வந்து 25% கம்மிங் டு 1875 ருபீஸ். ஸோ 7500 ருபீஸ் மைனஸ் 1875 இஸ் 5625 ருபீஸ். இது வந்து நீங்க வந்து 1-on-1 கிளாஸ் நீங்க பண்ணும்போது ஓகே, 1-on-1 மட்டும்தான் அது பாசிபிள். அதாவது ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் சொல்லிக்கணும். அடுத்து நீங்க குரூப் கிளாஸ் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. குரூப் கிளாஸ்னா நீங்க ஒரு 12,600 பேசிக். ஓகே, அதே மாதிரி அட்வான்ஸ் வேணும்னா 18,000. இது வந்து ஒரு 5 பேர் நீங்க வந்து என்ன பண்ணணும், சேர்ந்து பேமெண்ட் பண்ணலாம். இல்ல ஒருத்தர் மட்டும் அப்படின்னாச்சுன்னா இது உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க அட்வான்ஸா இருந்தாலும் பேசிக்கா இருந்தாலும் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் 5 பேர் நீங்க வந்தீங்கன்னா 12,600 ருபீஸ் டிவைட் பை 5, 2,520 ருபீஸ். அதே மாதிரி 18,000 டிவைட் பை 5, 3,600 ருபீஸ் ஒருத்தர் ஹெட் பேஜ் பர் ஹெட் கொடுக்குறோம். இந்த மாதிரி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு வரணும். பட் இதுல என்னன்னா உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா, நீங்க 5 பேரும் ஒரே ஒரு குரூப்ல இருக்கணும், எல்லாரும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்கணும், எல்லாரும் ஒரே தான் ஸ்டாண்டர்டா நீங்க கட்டணும். ஸ்டாண்டர்ட் எக்ஸல் தான் நான் உங்களுக்கு. ஓகே, ஸ்டாண்டர்ட் எக்ஸல் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட ஸ்கில்லை நீங்களே எப்படி பில்டு பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். பட் இது வந்து எல்லாமே அஸ் பர் யுவர் நீட். இது ஸ்டாண்டர்ட் கிட்ட அஸ் பர் யுவர் நீட். இது உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி சொல்லிக்கிறேன். இப்ப பாருங்க, இதுல ஒருத்தர் வந்து 5,620 ருபீஸ் ஒருத்தர் பேமெண்ட் பண்றாரு. ஏன்னா அவருக்கு நிறைய விஷயம் அவரோட ரிக்வயர்மெண்ட் என்னவோ அது மட்டும் தான் அவர் மட்டும் தான் கிளாஸ் பண்ணுறாரு. இங்க பாத்தீங்கன்னா 2,520 ருபீஸ் ஒருத்தர் பேமெண்ட் பண்றாரு. பட் 5 பேர் வராங்க சரி. அதுக்கு ஸ்டாண்டர்ட் எக்ஸல் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி தருவோம். ஓகே, சம்னா என்ன, சம் இஸ்னா என்ன, கவுண்ட்னா என்ன, கவுண்ட் இஸ்னா என்ன, ஓகே, அப்புறம் VLOOKUP என்ன, அப்புறம் XLOOKUPனா என்ன, இதெல்லாம் ஸ்டாண்டர்டா வந்துட்டு. அப்புறம் பிவட் டேபிள்னா என்ன, நெக்ஸ்ட் சார்ட்ஸ் நிறைய விஷயம் இருக்கு, சார்ட்ஸ் எடுத்துருக்கு. அப்புறம் அது மாதிரி பாத்தீங்கன்னா பவர் கோரிங் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் அவங்க பேசிக்ல வந்துடும்.
பவர் கீவேர்ட்னு யாருமே சொல்லியே தர மாட்டாங்க. நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கும். ஆனா நீங்களா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஆனா போக 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 இந்த பவர் query, பவர் கியூர் விபி எல்லாம் நான் வந்து ரெட் கலர்ல போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கத்துக்கிறதுக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ அதனால வந்து நீங்க 5 பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டா எல்லாத்தையும் கொடுக்கும். 2500 rupees ஃபார் பேசிக். அட்வான்ஸ் லெவல்ல இது மாதிரி நிறைய வேணும்னா 3600 rupees அப்படின்றது வரும். ஓகே. ஸோ நீங்க டிசைட் பண்ணிட்டு வாங்க. என்கிட்ட நிறைய விஷயம் கத்துங்க. அப்புறம் உங்களோட growth வந்து டெஃபினட்டா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களோட சேலரி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ரெஸ்பெக்ட் இந்த கம்பெனி ஆல்சோ வில் இன்க்ரீஸ். Come and learn from me. I am Prabhakar. Thank you. Take care. Bye.